Hi friends, நான் உங்கள் சக்தி. நம்ம நாளும் பகிரும் சேனல்ல போயிட்டு இருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாங்குவேஜ் சம்பந்தப்பட்ட ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் தான். இப்பெல்லாம் நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய இன்டர்நெட் தான் உபயோகிக்கிறோம். இன்டர்நெட்ல நமக்கு தெரிஞ்ச மொழியில தான் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வரணும்ன்றது கிடையாது. நமக்கு தெரியாத பல மொழிகள்ல அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தேடுறச்சு அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா அது என்ன மொழி அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியும். அடுத்தது அந்த மொழி சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன நமக்கு புரியணும். இது ரெண்டுத்துக்குமே நம்ம கூகுள தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எக்ஸல்லயும் ஒரு வழி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக நம்ம இங்க ஒரு டேபிள் எடுத்திருக்கோம். அந்த டேபிள்ல ஒரு சில மொழிகள்ல இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் நம்ம எடுத்திருக்கோம். முதல்ல இது என்ன மொழி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் டிடெக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த டிடெக்ட் லாங்குவேஜ் அப்படின்றத கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு நமக்கு என்ன மொழியை நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அது என்ன மொழி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அது என்ன லாங்குவேஜ் வந்துடும். இது என்னங்க டிஏன்னு மட்டும் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆமா, இது ISO 639 கோட்ஸ் படிதான் இருக்கக்கூடிய அப்ரிவேஷன்ல தான் நமக்கு வரும். இதோட ஃபுல் ஃபார்ம் அதாவது டிஏனா தமிழ், இஎன்னா இங்கிலீஷ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம விக்கிபீடியால போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் இருக்கும். அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம இன்னொரு வகையிலும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா இப்போ நான் இதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, இங்க கொடுத்துட்டு இங்க போயிட்டு நீங்க இதோட மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் translate அப்படின்ற ஃபங்க்ஷன். சரிங்களா? translate அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுத்துட்டு சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் வரும். இதை நீங்க செலக்ட் பண்ணி கூட வந்துக்கலாம். இப்போ நம்ம டிஏன்றது என்ன நமக்கு தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம ஓப்பன் பிராக்கெட் கொடுத்து டிஏன்னு டைப் பண்ணி பாருங்க. அதுவே நமக்கு இங்க தமிழ் அப்படின்றத கொடுத்துரும். ஸோ தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல வேணும், இங்கிலீஷ் அப்படின்றத வரணும். சரிங்களா? ஸோ இஎன் அப்படின்னு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இஎன் அப்படின்றது தான் இங்கிலீஷ். ஸோ க்ளோஸ் கோட்ஸ் க்ளோஸ் பிராக்கெட் என்டர் பண்ணி பாருங்க. ஸோ காவியங்கள் படைப்போம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் லெட்ஸ் கிரியேட் எபிக்ஸ் அப்படின்னு அர்த்தம் நமக்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம டிடெக்ட் லாங்குவேஜை யூஸ் பண்ணி என்ன லாங்குவேஜ்னும் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கான அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுல இன்னும் அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நான் இங்க போயிட்டு ஈக்குவல் டு டிரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணி சோர்ஸ் லாங்குவேஜ் என்னன்னு நான் கொடுக்காமையே கமா போட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே. க்ளோஸ் பண்ணிடலாம், என்ட்ரு கொடுத்துருங்க. அதோட தமிழாக்கத்தை இங்க கொடுத்துருக்கு. கரெக்ட்டுங்களா? இது எப்படி அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ரெண்டாவது ஆர்குமெண்ட்டை நீங்க ஃபில் பண்ணலாம் அப்படின்னா கூட அதுவே அது என்ன லாங்குவேஜ் அப்படின்றது அது ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிக்கும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க சோர்ஸ் லாங்குவேஜ் எப்பயுமே கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சரி, சோர்ஸ் லாங்குவேஜ் தான் கொடுக்க வேண்டாம், நான் இங்க போயிட்டு டிரான்ஸ்லேட் அப்படின்றத கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை மட்டுமே செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆமா நமக்கு வந்திருக்கு. என்னங்க நான் இங்கிலீஷ்லயே கொடுக்கலையே, அதுவே எப்படி நமக்கு இங்கிலீஷ் வந்ததுன்னு சொன்னா உங்க சிஸ்டம்ல நீங்க டிஃபால்ட்டா என்ன லாங்குவேஜை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ்ல இதை டிஃபால்ட்டா மாத்திக்கும். சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, இது என்ன லாங்குவேஜ் உங்களுக்குன்னு தெரியாது. இது நம்ம டிராக் பண்ணி விட்டுப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா இது தமிழ், இங்கிலீஷ், இது ஹிந்தி, இது நமக்கு கன்னடால இருக்கு, இது மலையாளம், இது ஸ்பானிஷ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் கொடுத்துட்டு இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த கொட்டேஷன்ல போயிட்டு இஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க ஸ்பானிஷ், கேஎன் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க கன்னடா, எம்எல் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க மலையாளம் அப்படின்றது நமக்கு இங்க கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஒரு வழி இருக்கு. ஸோ இந்த கோட்ஸ் என்ன அப்படின்றது அடுத்தது நம்ம இதை டிராக் பண்ணி விடுவோம். ஸோ இதோட அர்த்தங்கள் என்ன அப்படின்றத இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம இதில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இதுல 3 வகைப்பட்ட எரரை நம்ம பார்க்கலாம். முதல் டைப் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு டெக்ஸ்ட் டூ லாங் அப்படின்ற ஒரு எரர் வரும். ஏன்னு சொன்னா இது உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே சர்வீஸ் பேக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றத சொல்லுவோம். அதாவது இன்டர்நெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இது.
ஓகேங்களா? இது நம்மளோட மைக்ரோசாஃப்ட் டிரான்ஸ்லேட்டர் சர்வீஸை பேஸ் பண்ணி தான் வருது. இன்டர்நெட் இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகாது. ஏன்னா உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல இந்த ஒரு டிக்ஷனரியோ இல்ல எல்லா லாங்குவேஜுக்குமான ஒரு டிக்ஷனரியோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால இது இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த டேட்டாவை எடுத்து கொடுக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் சர்வீஸ் பேக்ட் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது நமக்கு நான் டெக்ஸ்ட் டூ லாங் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்க இதை கொடுக்கறச்சு எத்தனை கேரக்டர்ஸ் அந்த சர்வீஸ் அக்செப்ட் பண்ணுதோ அத்தனை தான் கொடுக்கும். மோஸ்ட்லி இது 5000 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ 5000 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் உங்களால இந்த டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டாவது எரர் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நமக்கு இது டெக்ஸ்ட் இன்புட் மட்டும் தான் நமக்கு இதில் யூஸ் பண்றோம். உதாரணத்துக்கு இங்க பாருங்க டிடெக்ட் லாங்குவேஜ் கொடுக்கறச்சு நமக்கு டெக்ஸ்ட் தான் யூஸ் ஆகுது. அடுத்தது நமக்கு டிரான்ஸ்லேட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கனாலும் நமக்கு டெக்ஸ்ட் அப்படின்றது தான் இது உங்களுக்கு இன்புட் அக்செப்ட் பண்ணிக்குது. அது இல்லாத பட்சத்துல நமக்கு எரர் அடிக்கும்னு சொல்லப்படுது. மூணாவதா நமக்கு என்ன எரர் வரலாம் அப்படின்னு சொன்னா உங்க கோட்டா எக்ஸீடட் லிமிட் அப்படின்னு நமக்கு ஒரு எரர் வரலாம். அதாவது மைக்ரோசாஃப்ட் டிரான்ஸ்லேட்டர் சர்வீசஸ் யூஸ் பண்றதுனால டெய்லி லிமிடேஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. எவ்வளோ லிமிடேஷன்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னாலும் இதுக்குன்னு ஒரு கோட்டா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இது எவ்ரி 24 ஹவர்ஸ் நமக்கு இது வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். இந்த கோட்டா அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த டிடெக்ட் லாங்குவேஜையும் இந்த டிரான்ஸ்லேட் ஃபங்க்ஷனையும் ஒரு குயிக் ஹெல்ப்புக்கான ஃபங்க்ஷனாக நம்ம கண்டிப்பாக இதை உபயோகப்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.